பொண்ணு வந்தா என்ன செய்யணும்? வாலிபம் நீ வெளியே இருக்கும்போது கண்டிப்பா செய்யணுமா? இருக்கிறது எல்லாத்தையும் தவள முண்டையா அடிச்சு வாயெல்லாம் உடைச்சு விடுவேன் தெரியுமா? யாரையா நீ? யாருன்னு கேக்குறேன். நீ பெரிய ஆளா? கிடையாது. அறிவு இருக்குதா? சோத்த திங்கிற சோத்தோட சுண்ணாம்பு திங்கிறீங்களா? நான் கொடுத்தேனா? இந்த பாருங்க, இந்த ஏத்து பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. வாயை பிடிச்சு உடைச்சிருவேன். அது என்ன பூஜை? ஐயா, எங்களுக்கு இந்த பொம்பளை யாருன்னு தெரியாத மக. அட பாவி, இப்ப நாளைக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிரு. கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்க. நீ என் புருஷனா? இல்ல நான் வச்சிருக்கவனா? இல்ல என் கள்ள புருஷனா? ஐயா, லவ் பண்றவனா? யார பார்த்தாலும் புருஷன்ங்கறாளே. யாருக்கு தான் ஐயா புருஷன்? நாளைக்கு முத்து போட்டு பார்த்து சொல்றேன். சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் அவர்களே. தூக்கி லப்பர கொடுத்து என்னடா வேட்டி எங்க ஏத்தி கட்டியிருக்க? சீ கர்மோ. இந்த நாடக தொழில்மலை சத்தியமா உனக்கு நான் என்ன வேணும் சொல்லுத்தான் மைக்கில் சொல்லுத்தான். நான் எப்படி நான் என் வாயால சொல்றது? அப்பா வேணுங்க. கேட்டுக்கங்க. அப்பா வேணும். நோத்தாவை நான் ஜெனி ஆக்கல. ஐயோ இல்லடா, வேற அப்பேன்டா. எனக்கு தண்ணி மகன் இருந்தா நான் இது பண்ணானே. எனக்கு மகன் முறை வேணும். என்ன வயிற்று பொழப்புக்காக அதையும் தட வேண்டிய சூழ்நிலை. சும்மா தொட்டானே. நான் அப்படி இருக்க மாட்டேன். உன்னை அன்னையிலேருந்து அப்பா கட்டி தூக்கி வளர்த்த அப்பா. ஆனா அப்பா பால் குடிக்க நான் புருஷன் சொல்லாத போயிடும். டிரைவர் விட்டு கேட்கிறாங்க. உன்னைய நாடகத்துக்கு அறிமுகம் செஞ்சதே நான். உண்மையிலுமே பாத்தீங்களா? அறிமுகப்படுத்தி உன்னை பொழைக்க வச்சது நான். என்ன கேட்டேன்? எல்லா பப்புனும் சொல்ல மாட்டாங்களா? நான் பேக்கு தூக்கணுமா, முதுகுக்கு பவுடர் போடணுமா? அதை தாத்தா நான் செய்யல. அப்ப நீங்க சம்பளம் வாங்குறதுக்கு சூம்புறது இல்ல, அப்படிலாம் இல்லங்க. ஐயோ என் மக எப்ப அடுத்த ஒரு பேரனை பார்க்கணும். சரி வாங்க. உண்மையிலே கலை அப்படின்றது எல்லாருமே கலை கண்ணோட பார்க்குறீங்க. இந்த கலையிலே என்ன உறவுகளோடு இவர்கள் ஆடுறது யாருக்குமே தெரியும். தாய் தகப்பனா இருந்தாலும் இந்த கலைக்காக நான் ஆட வேண்டிய சூழ்நிலை. கலையை மட்டும்தான் பார்ப்பேன். வாழ்த்துக்கள் என் செல்ல புத்திரன். நன்றி. நான் தப்பிச்சிட்டேன், நீ தப்பிச்சிட்டேன். அதே சங்க போடுறாங்க. பாவாடைக்குள்ள வந்து சங்க ஊர் உள்ளது. அது எதுக்கு அதை உருட்டி இந்த வேலை தான் நல்லா பார்ப்பேன். உன்னைய நான் என்ன செய்ய முடியாது நினைக்காத. ஆமாமா, இவங்க தகத்திட்டாக அடுத்து அவங்க வந்து தகத்த போறாங்க. எனக்கு வந்து நிக்கிறதுக்கே மனசு வலிக்குது. அவங்க வந்து அடிச்சு போறாங்க. அடிக்க போ கராட்டே. அப்பா ஏன் லப்பற ஒன்று சும்மா இருக்க வேணுமா? வேணாம், அதை அரும்பி விட்டுருவேன். ஆறுமயம்பா சுப்பேன். என்ன படிக்கிறீங்க? அஞ்சாவது படிக்கிறேன். இதுக்கு இந்த தண்டியா இருந்தேன். மாதிரியா பொடப்பா இருக்க கேட்டுக்கிட்டேன். ரைம் சொல்லுங்க. 1 2 3 5 உண்ட எந்த ஊர்ல ரைம்ஸ் 1 2 சொன்னாங்க. அதான் நீ கேள்தா. அங்க
இங்க போய் கேட்காத, வேற மாதிரி பண்ணிடுறேன். எங்க 1 2 3 சொல்லுங்க. ஏய் அதுக்கு மேல ஏலே 1 2 3 எங்க சொல்ற? ஹலோ இன்னர் வைப்பா. ஏய் பூமகள் 2 2 3 4 5 7 8 9 10 நல்ல சேட்டை அடிக்க ஒரு மாதிரி அண்ணன் முதல் மாதிரி என்னைய பொறுத்தளவு உள்ள போய் ஸ்பாட்லேயே ஆடுறேன். அடுத்து உனக்கு விட எனக்கு ஒரு போடு வண்டிய தாவணி போட்ட புள்ள அடி தங்கனே உள்ள முள்ள அடி தை மாசம் பொறக்கட்டுண்டே இதுல வேற குருநாதர் வேற. எல்லாரும் கை தட்டலாம். உண்மையிலே எவ்வளவு பெரிய ஆளு மேடையில நின்றுகிட்டு இருக்கேன். சின்ன பையன் வந்து வாயில வச்சுட்டு அப்படி நீ பொத்து பழனி மேலே சரிங்க மாமா சரிங்க. ஊசி நல்லா ஏறும்.
ஒண்ணும் புரியல சொல்லி கொடுத்த எனக்கே புரியல நீ ஒத்து என்னென்னமோ செய்றேன் கைதட்டு கொடுக்கலாம் ஏதோ ஒரு பச்சை பையன் உங்களை சிரிக்க வைக்கிறாங்க வலுவா அடி இருக்கிறேன் என்னடா தலையை உள்ள விட்டு அங்கே கரைச்சு ஆத்தாடி ஜாக்கிரதை தான் அது மேல ஒரு செங்கக்கல்ல வச்சு மூடி வச்சுக்க. குளிர் மணி மாமா நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களே தடைக்கிட்டு உள்ளேயும் அப்படிதான் பண்றான். கொண்ட ஓட்டு கொண்ட வேலை ஓட்டு மேஜிக் நினைச்சுதான் செஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு மேஜிக் நான் எங்க சொல்றாப்புல மாமா போட ஒரு போடு கிளி சிரிக்கும் பச்சைக்கு ஓடி வந்த வேட்டையிலே ஆட்டமாட சிரிப்பு வல்ல அழுகிறே எடுத்து கம்புக்குள்ள வச்சுக்கோங்க மாமா உங்க உச்சாரு எனக்கு ஒரு பக்கம் லோடு இறங்கிருச்சு லாரி சாஞ்சிருச்சால கயிறு நிக்கலையா எல்லாரும் பாருங்க இது வந்து ஒரு ரோபோ மாதிரி நான் பட்டணமுக்கு என்ன வேணா செய்யும் பட்டணம் போது கேன கீழே ஓட்டுறோம் இன்னொரு பட்டணம் போது கேன தூக்கிட்டு உள்ள ஓடிடும் இதுக்கு மட்டும் ₹220 சார்ஜ் வாங்குறேன் கை தட்டலாம் பாவம் பச்சை மண்ணா இப்ப எதுக்கு அவன் வாய் ஏன் கேட்காது கேள்வி பண்ணி ஐயோ இப்ப இது என்ன பண்ணும் ஆனா இதுட்ட ஒரு புலவாசம் அள்ளி எல்ல போக பல்ல பல்லலை இழந்த விழுந்து சாக தெரிஞ்சாண்டா மாமா ஓடுங்க மாமா நான் பாட்டெடுத்து படிவாரே தலைப்பழ போட்டுக்க மேல அப்பதான் எட்டும். என்ன பண்ண வயசு புள்ள நம்ம வரட்டும்
உப்பு சோ போட்டு கழுவுனது அரிதரணி 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 முதல்ல உன்னை நான் எங்க தெரியுமா பார்த்தேன் அப்பான்னு சொல்லாத அரைஞ்சூருவேன். இது உங்களுக்கு மகளா மருமேனே 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 மாமா மாமா மருமேனே என் மகளை இது வரைக்கும் அப்போ மாமா 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 என்னங்க இது பலூன் மாதிரி புடச்சுக்கிட்டே இருக்குது என்ன அவர் மருமேந்தியா மருமேனே 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 ஐயா 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 மக்கா பிச்சுட்டான்டா காமெடியா காமெடியா. ஆனா நாளைக்கு பொம்பளை ஆளு கூட பேசணும். ஒரு பப்புன்னு வந்திருந்தேன் குழுமம் மாதிரி திணி வாய திறக்கல என் பாட்டுக்கு வந்தேன் என்ன செய்யக்கூடாது இந்த வயசுல என்ன நாக்கு போடு. நாளைக்கு உங்க அப்பா அம்மா என்னையில அடிப்பாங்க. ஆனா நல்லா பழையிருக்கானே ரொல்லட்டி நக்குறான் அண்ணே இதெல்லாம் நீங்க பார்த்த வேலை அத்தை பஞ்சாமிரம் திங்கல பழைய விட்டான் செய்யக்கூடா மாமா. அலா அலா அரிதரணி 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 நீ இல்லாத இந்த உலகத்துல நீ அப்படியே செத்துருவியா? அந்த மருமையை வாங்க போ. இவர் தான் உன்னைய ஊமையா இருந்து கூட வாய் ஓட்டு உனக்காக திருவிழாநில லோடுமனா இருந்தா கூட உன்னை காப்பாத்திடுவார். உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பார். அது இதோட முடுக்கான்னு இருக்கு. அதோட நீங்க ஊரை காலி பண்ணி போயிருங்க. எவனை ஒத்த ஜத்துல வர முடியாது. அசையா மரம் அசையா மரம். இப்ப நான் ஒரு பட்டம் நமக்குன்னா அவன் கையை பிடிக்கும். ஏன் எதை பிடிச்சி பட்டன் கொஞ்சம் லூஸ் ஆகட்டும். அருமேனே அருமேனே பக்கத்துல வாங்க போ. அப்போ நீங்க இவ்வளவு நேரம் சிரிக்க வச்சதுனால என் மகளையே உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ என் மகளை நீங்க கை விட்டுறக்கூடாது. காலை மட்டும் கூட விட்டுக்கிறேன். அதை விடக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஆசைப்பட்டேன் நீங்களா வசனம் தெரியாட்ட கூட உள்ள உயர்ந்த பார்த்து சேர்த்து வைப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் உங்ககிட்ட வாய விட்டு கேட்கிறேன். இந்த நீ விட்டது இந்த மதிய சட்டு ஊன்றுச்சு. உங்க மகள எனக்கு மட்டும் என்னைய நம்பி கட்டி கொடுங்க. சரி மருமகனே சரி. இந்த பிள்ளையை நான் எப்படி எல்லாம் வச்சு காப்பாத்துவேன் தெரியுமா? எப்படியோ வச்சிருங்க ஆத்தா. நீ 2 மருமகளுக்கு வாரத்துக்கு 3 நாள் ஒதுக்கிட்டு நான் லூசுதேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மக அம்ப அப்பான்னு சொல்லாத. அவங்க 2 உன்னை கடிச்சாலும் கடிச்சு போடுவாங்க. நான் தான் உனக்கு அது பறி நிறைஞ்சிருச்சு. அதே மீன் கீழே இறங்குது. என்னடா கச்சா மாதிரி இருக்கு. கச்சாம 2 மீன் அரைச்சிருப்பாங்க. பார்த்தா கிண்டி பார்ப்பாங்க. செகதி தான் கொடுத்தோம். மருமேனே மருமேனே அந்த இதை தூக்குங்க. அப்போ அந்த கிரேன்ற என்ன நீக்குற சாட்டு மாதிரி என்ன நீங்க மாசமா இருக்கீங்க? ஒருவேளை பெரட்டி அடிச்சிருப்பாங்கல்ல. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இதுல எதுக்கு கைதட்டு கொடுக்க சொன்னேன்? எத்தனை பேர் என்னமே பேசி சிரிக்க வைக்க முடியல. ஒரு சின்ன பையன் வாயே திறக்காம உங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறேன் பாரு. இவன் தான் பெரியாள். வாழ்க்கை கொட்டையை பிடிங்க. காதல் பண்ண போறேன். அப்போ பொம்பளைட்ட போக கூடாது. எதுக்கு எந்த டைலாக் பேசுறேன்? அதுக்கு தானே வாய் தரக்கூடாதுன்றேன். எக்கோ வைப்பு அல்லோ 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 அல்லோ. ரெடியா சார்? மியூசிக் போலாமா? உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் போவடுத்து ஒரு மாலையிட விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் போவடுத்து
ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே செம்ம டான்ஸா ஏய் அவங்க ரெண்டு வரத்தையும் செய்வாங்க சின்ன பையில நீ ஒட்டக்கூடாது நான் ஒண்ணுமே பண்ணலங்க. ஒண்ணுமே பண்ணாம இப்படி இழைச்சு நிக்கிறேன். இது என்னங்க சாணி ஒரு சிந்து மாடு மாதிரி நிக்கிறேன். அது ஏதாவது பண்ணுங்க. என்ன தொட்டு பாக்குறீங்க? மலரின் கதவும் ஒன்று திறக்கின்றது, மவுனம் வெளியேற துடிக்கின்றது, பெண்மை புதிதாக பிறக்கின்றது, உலகில் அமுதங்கள் சுரக்கின்றது, பாறை ஒன்றின் மீது சிறப்புவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, கட்டி பிடித்தாய் அடி தொட்டு இழுத்தாய், வெக்கம் என்ன சத்தம் போடுதா, என்னைத்தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீ தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே. உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடாமும் தானே சுரையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது, முத்தம் கொடுத்தானே இது மொத்தம் குளித்தானே, உறவுக்கு இழந்தானே, கட்டி பிடித்தா தொட்டு இழுத்தா, வெக்கம் என்ன சத்தம் போடுதா, என்னைத்தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே. நேரம் அரிசி ஆட்டியிருப்பாங்களே. சே பரவாயில்லங்க. உங்க குருன்னு உங்களோட சிசியங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணல. வெரி குட். நீங்க என் மானா செல்வாங்களே. உளுந்து மட்டும்தான் ஆட்டினேன், அரிசி ஆட்டினேன். போடா. எங்க அந்த நட்டுவா கழிப்ப ஏங்க இவன் கூட ஒண்ணும் பண்ண மாட்டான், அவன் சூப்பரா பண்றாங்க. பரவாயில்ல. நீ இளவயசு ஆளா தானே தேடுவ. இந்த முகரையை லவ் பண்ண ஒரே ஆள் நீதான். என்னடா காக்கடா மாதிரியே இருக்கு. இப்ப காதல் பண்ணுவோம், பக்கத்துலயே அவன் வரமாட்டான். காதல் உன் காதலை சொல். காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி, காத்தாடும் மேலாக்கு என பின்னேதடி. முகத்தே பார்க்க
கில்லுதடி இங்கே டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மகள் ஹரிதரணி அவர்களுக்கு ஆண்டிவய கிராமத்தார் சார்பாக முன்னாடி போத்துக்கிறார்கள் மற்றும் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் பப்ளு அவர்களுக்கும் முன்னாடி போத்தி கருவப்படுத்தார். ஆமா பெருமையா பேசுங்க மாமா. ஆனந்த மாமா போடட்டும் இங்கிட்டு வாங்க ஐயா. நன்றி சொல்லுங்க ரெண்டு பேரும். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை வருது கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்க முடியாத ஆண்டிவேல் கிராமத்தார்களுக்கும் பெரிய புரியா மட்டும் பெஞ்சு நானே 21 வருஷத்துல இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வரேன். மறக்க முடியாதுன்னா என்ன டெய்லி 3 வேளை வந்துட்டு போற மாதிரி சிறப்பான அன்பான பாசத்தை வாரி வழங்கக்கூடிய எங்களது காட்சிகள் ஆரம்பம். சர்க்கஸ் கடையில இருந்தேன். அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த 7 கரகத்தை தூக்கிட்டு போனோம். மகமாய் நாடகமா வாழ்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு கிராமமா அன்பு சார்ந்த ஆண்டிவயல் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலும் எனது சார்பிலும் இந்த நாடக மேடையிலே ஏற்றி எங்களுக்கெல்லாம் எதிர்கால ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை சம்பவான் திரைப்பட நடிகருமான அன்பு மாமா கள்ளிச்சேரியை சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக சிறந்தாமரில் நன்றி என்று கலந்த வணக்கம். இருட்டிலே மூலை கடந்த இந்த தமிழ்நாட்டில் முத தமிழகத்திலே மின்சாரம் வயிறெழுத்த நமது முப்பாட்டனார் பூச்சி அவருடைய சிலையை இந்த ஆண்டிவய கிராமத்திலே நான் திறப்பதை நினைத்து பெருமடைகிறேன். நமக்கு மின்சாரம் வயரிழுத்து மின் இணைப்பை தந்த முப்பாட்டனார் பூச்சி அவருடைய சிலையை திறக்கிறேன். கைதட்டலாம். இவ்வளவு முப்பாட்டனார் பூச்சி அவருடைய பேரன் உரையாற்றுவார். சிலையும் அவரே பேரனே. மைக்கு டெஸ்ட் பண்ணிக்கங்க. நல்லா ஹலோ ஹலோ ஹோல்டா. ஹலோ உங்க எல்லாத்தையும் கேக்குதா பேசுறது? ஆமா ஹலோ செக் 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 கேக்குது. எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய ஆண்டிக்கு வணக்கம். ஆண்டி கிடையாது அங்கிள். எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய ஆண்டிச்சாமி அவர்களுக்கு வணக்கம். ஆண்டி வயக்காட்டுக்கு வணக்கம். உண்மைதான். இந்த ஊரிலே மயிலை சார்ந்து வைத்ததுதான் இந்த ஆண்டி வயக்காட்டுக்கு வணக்கம் என்பது விவசாயத்தை குறிப்பிட்டிருக்கிறான் இந்த தம்பி. வாழ்த்துக்கள். நம்ம எல்லாம் விவசாயி தானே. ஆண்டி வய கிராமத்தார்களுக்கு பப்புண்டு சார்பாக நன்றி ஐயா. நன்றி. தூரம் தொலைவில் வந்த உறவுகள் இருட்டு நேரம் டூவீலரில் போறீங்க, நிறையா பார்த்து மெதுவாக போகணும். நன்றி உறவுகளே. நன்றி. சந்திப்போம்.